நம்ம புதுசா ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து வாங்க போறோம் गाइस. சோ அதோட நம்ம வந்து தண்ணி வந்து கண்டிஷன் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பாதாம் லீஃப் எடுத்து உள்ள போட்டுறலாம். கல்லுப்பு தான் गाइस. இது நம்ம வந்து ஒரு 3 துண்டு வந்து போட்டுக்கலாம். தண்ணிக்குள்ள நம்ம வந்து சாதாரணமா யூஸ் பண்ற கல்லுப்பு ஒரு 3 பீஸ் வந்து போடுறோம். சோ இந்த ஒரு தண்ணி இதே மாதிரியே ஒரு நாளைக்கு வந்து கண்டிஷன் ஆகணும். 3 days later. பீட்டா ஃபிஷ் போய் வாங்க போறோம் गाइस. நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்துட்டு இந்த ஆக்சிஜன் மோட்டார் எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணவும் தேவையில்ல. அது சரி சட்டு உடனே கடைக்குள்ள போயிட்டு ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெட்டா ஃபிஷ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை கீழே போய் படுத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஷாப்ல ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு இந்த ஒரு பீட்டா ஃபிஷ் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறமா இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்க்கு எவ்வளவு சாப்பாடு போடணும் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டேன். சரி ஓகே எனக்கு இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்ஷே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுமே எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பெட்டா ஃபிஷ்க்கு ஃபுட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பவுல் காமிச்சாங்க. பவுல் நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவுலையும் வாங்கிட்டோம். இப்ப நாங்க என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு, ஃபிஷ்ஷுக்கான பவுல், இது 3 தான் கைஸ் வாங்கியிருக்கிறோம். காருக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு தடவை இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை எடுத்து பார்த்தோம். அவ்வளோ ஆக்டிவா சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபிஷ் வாங்கிட்டோம். பீட்டா ஃபிஷ் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வந்து வாங்கிட்டோம் கைஸ். ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த ஃபிஷ், ரொம்ப குட்டியா சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது நம்ம வீட்டு தண்ணியோட அது வந்துட்டு மேட்ச் ஆகணும். ஸோ எல்லாம் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு. அது எப்படி வாட்டரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். गाइस இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா மீனை நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம் गाइस. இந்த கவருக்குள்ள தான் வந்துட்டு மீன் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரிலீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் गाइस. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீனுக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷுக்கான பவுல் வந்துட்டு இருக்குது गाइस. இந்த டப்பாக்குள்ள தான் गाइस ஃபிஷ்ஷுக்கான பவுல் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தலைவன் மீன் வந்துட்டு உள்ள இருக்கிறாங்க பாருங்க गाइस. நம்மளுடைய ஃபிஷ் அழகா உள்ள இருக்குது. நம்மளோட பீட்டா ஃபிஷ் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ரொம்ப கியூட்டா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு இது கண்டிஷன் பண்ணி வச்ச வாட்டரும் இந்த ஒரு வாட்டரும் வந்துட்டு வெவ்வேறு டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரே டெம்பரேச்சர்ல நம்ம வந்து இணைக்கணும் गाइस. கழுவிக்கலாம் गाइस. இதை நம்ம இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கழுவிடலாம். 5 minutes later. ஸோ ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த ஒரு பவுலை வந்து நல்லா கழுவிட்டோம். கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிற வாட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அந்த பவுல்ல. இந்த அளவுக்கு வாட்டர் இருந்தாலே போதும் गाइस நமக்கு. எனக்கு அந்த ஃபிஷ்ஷோடைய வாட்டர் நம்ம கொஞ்சம் ஊத்த போறோம். அதுக்கப்புறம் அப்படியே பாதாணிக்க இலையை வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாவே வந்து போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பெருசா போட வேணாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பவுல் ரொம்ப குட்டியா இருக்கனால தான். இப்ப நம்ம இந்த ஒரு ஃபிஷ்ஷை இதுக்குள்ளே நம்ம வந்து போட்டு வச்சிடலாம் गाइस. எதனால நான் வந்து இதுக்குள்ள போடுறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த ஒரு கவர் வந்து போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டுலயும் நம்ம போட்டு வச்சிருக்கிறது ஒரே வாட்டர் தான். ஸோ அதனால வந்து ஃபிஷ் கொஞ்சம் கண்டிஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதுலயே வந்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இதுல தான் गाइस வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 1/2 hour ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம்.
20 minutes later. இந்த ஒரு மீன் நம்ம இதுக்குள்ள போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பேக்கிங் வந்து ரொம்ப டைட்டா வந்து பண்ணிருக்காங்க ரப்பர் பேண்டை போட்டு. இப்ப நம்ம வந்து ஊத்திடலாம் காய்ஸ். நம்ம வந்து ஊத்தும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் காய்ஸ் வந்து ஊத்தணும். கீழே கீழே ஊத்திடக்கூடாது. திருவாங்க காய்ஸ் ஊத்த ஆரம்பிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஊத்துறது. போடா உள்ள தம்பி. மீனை வந்து உள்ள ஊத்திட்டோம் காய்ஸ். ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சந்தோஷமா உள்ள சுத்திட்டு இருக்கிறான் பையன். அழகா இருக்குது காய்ஸ் உள்ள பாக்கும்போது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ஸ், ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் போட போறோம். தி ஹெல்தி பீட்டா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வந்து ஃபுட் வாங்கி இருக்கிறேன். 25 grams இருக்காங்க காய்ஸ் ஃபுட். தாய்லாந்துல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க இந்த ஒரு ஃபுட்டை. இப்பதான் நான் வந்து பிரிக்க போறேன். ஃபுட்டை வந்து பிரிச்சாச்சு காய்ஸ். உள்ள வந்து இருக்கு ஃபுட்டு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் இருக்கு காய்ஸ். நம்ம போட்டுடலாம் ஃபுட்டை. ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இது 2 தான் அது போட சொன்னாங்க கடையில. காலையில 2 சாயந்தரம் 2 வந்து போட சொன்னாங்க. ஸோ இங்க பாருங்க காய்ஸ், ஒரு 3 எடுத்துட்டேன். ஒரு 2 மட்டும் போடலாம். போட்டுடலாம் வாங்க காய்ஸ். பீட்டா சாப்பிடு. பாருங்க காய்ஸ் சாப்பிடுது பயங்கரமா. இன்னொன்று போட்டுடலாம். சாப்பிடுச்சு காய்ஸ். ரொம்ப பசியில இருக்குது போல. இன்னும் 1 மட்டும் போட்டுடலாம். ரொம்ப பசியா இருக்கும் போல. காலையில சாப்பாடு போட்டாங்க என்னன்னு சொல்லி தெரியல. காலையில சாயந்தரம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னும் 1 மட்டும் போட்டுடலாம். சூப்பரா சாப்பிடுது காய்ஸ் பீட்டா. இந்த மாதிரி நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் காய்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ஸ், மீனுக்கு வந்து பேர் வைக்க போறோம். என்ன பேரு வைக்கலாம்? நம்ம கிட்டதான் போன் இருக்குல்ல, இருங்க காய்ஸ். இப்போ நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். டாப் 10 பாய்ஸ் நேம் இன் தமிழ்நாடு. Here's a summary from Momamzi. Popular Tamil baby boy names: Ananthan, Endless, Lord Vishnu; Adit, Sun, Fire; Chaitanya, Consciousness, Spirit; Shivendra, Lord Shiva; Krishnan, Lord Krishna; Ranjan, One who brings joy; Vetri, Success, Victory, and more. இங்க கொடுத்துக்கிற ஒரு பேர் கூட சரியில்லை காய்ஸ். நம்ம வேற பேர் போய் பார்க்கலாம். நம்ம போய் சாட் ஜிபிடி போய் பார்க்கலாம், ஏதாவது பேர் காட்டுதா அப்படின்ட்டு. ஐ எம் BOU bought a bit of it. Yeah. Suggest a name for it. Nice. Bit of fishes are awesome. Here a few names: Blaze, Neon, Skittles, Nova, Sin, Misty, Cloud, Incho, Rough, Spoke. என்னென்னமோ பேர்லாம் கொடுத்துக்குது காய்ஸ். ஒண்ணுமே படிக்கவே முடியல. என்னென்னமோ பேர்லாம் கொடுத்துக்குது. திரும்ப நம்ம வந்து மேல்னு சொல்லிடலாம். மேல் Saints, Apollo, Blade, Finn, Thor, Onyx, Dark Draco, Shadow, Bolt, Net Bolt நம்ம பேர்லாம் வந்து காட்டிட்டு இருக்குது guys. I am want Indian names: Arjun, Veera, Rudra, Agni, Thesis, Rajat, Varun, Yog, Div. வீரான்னு வச்சிடலாம்னு நினைக்கிறேன் guys. வீரானே வச்சிடலாம். இப்ப நம்மளுடைய ஃபிஷ்ஷுக்கு நம்ம வைக்க போற நேம் வீரா. இப்ப நம்மளோட காது கிட்ட போயிட்டு 3 தடவை வந்து வீரான்னு சொல்ல போறோம். சொல்லலாமா? வீரா வீரா வீரா. இப்ப நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு நம்ம பேர் வச்சிட்டோம் guys, வீரா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ் என்ன கூட போறது இல்ல, பீட்டா ஃபிஷ் என்ன கூட போறது இல்ல, வீரான்னு தான் கூப்பிட போறோம்.